மதுவை ஸ்கூல் மாத்தி சேர்க்க போறீங்களா? இப்ப பாருங்க என் ரகளைய. ஏய் செவந்தி, ஸ்கூலுக்கு போய் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்ன வேலை பண்ணிட்டு வந்தேன்? இவளோட டிசியை வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்னடி ரொம்ப சாதாரணமா அதுக்கு என்ன இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? சித்தி, இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும் தான். என்ன திரும்பவும் அதே ஸ்கூல்ல சேர்க்க சொல்லுங்க சித்தி. மது, அழாத மது. நீ இப்படி அழுதா சித்தி மனசு தாங்காது. அழாத சொல்லு, அழாத. அழாதன்னு சொல்றேன்ல. தைரியமா இரு. கண்ணத்தோட அழுகிறது நிப்பாட்டு, நிப்பாட்டு. உனக்காக நான் பேசுறேன் மது. ஏய், நீ யார கேட்டு இவளோட டிசியை வாங்கிட்டு வந்த? அவங்க பொண்ணோட டிசியை வாங்குறதுக்கு அவங்க யார்கிட்ட கேட்கணும்? மதுவுக்கு சித்திங்கிற முறையில நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்டயும் கேட்கணும். ஏய், உங்ககிட்ட நாங்க எதுக்கடி எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும்? என்னமோ சொன்னீங்க சித்திங்கிற முறையில உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி இருக்கணும்னு. அதுக்கான உண்மையான அக்கறையோட நடந்துட்டு இருக்கியா? இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு செவந்திக்கு எதிராக திருப்பி விடணும்னு தானே நீ இந்த வேலையில செஞ்சிட்டு இருக்க? இவ சரியா படிக்காம போனதுக்கும் நீ தான் காரணம். இவ சரியா படிக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னா எனக்கு புரியல அத்தை. மது மேல உங்க எல்லாருக்கும் தான் அக்கறை இருக்கு. நான் மட்டும்தான் அவ கெட்டு போகணும்னு நினைக்கிறேனா? நீ அப்படிதாண்டி நினைக்கிற. அவ நல்ல முறையில படிச்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற அக்கறையோட அவளை வேற ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைக்கிறோம். ஆனா அவ அதை புரிஞ்சுக்காம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஓங்கிட்டு வந்து நின்னதும் அப்படியே பெரிய பாசக்காரியாட்டமோ புடவ முந்தானையில கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு நான் இருக்கேன்னு அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கிற. நீ விலகி இருந்தாலே போதுண்டி, அவ சரியாயிடுவா. இவளை வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இவ லைஃபையே ஸ்பாயில் பண்ண பாக்குறான். இத தப்புன்னு சொல்லி இந்த நல்லவளுக்கு புரிய வைக்காம மதுவை நான் தான் கெடுக்கிறேன்னு சொல்லி என்ன எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? மதுவுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல நீ இங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காத. அது நல்லா படிக்கணுங்கிற அக்கறையில தான் செவந்தி அதை வேற ஸ்கூல்ல சேர்க்க போகுது. அத புரிஞ்சுக்க முதல்ல. ஏமாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். 8வதுல இருந்து இப்ப 10வது வரைக்கும் மது ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அவளை கூட்டிட்டு போய் இன்னொரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அவளால எப்படி சரியா படிக்க முடியும்? ஏன் படிக்க முடியாது? ஏன் படிக்க முடியாதுன்னா, இவ்ளோ நாளும் ஒரே ஸ்கூலோட அட்மாஸ்பியர்லயே இருந்து ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோடயே பழகி படிச்சுக்கிட்டு இருந்தவள திடீர்னு கொண்டு போய் பாதியில வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அவள் அப்படியே கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்காது? அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு ஸ்கூல் பாடம் நடத்துற முறையும் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப அவளால எப்படி சரியா படிக்க முடியும்? இவ படிச்சிட்டு இருந்த ஸ்கூல்ல மட்டும் நல்லா படிச்சிட்டு இருந்தாளா? ஆமா, அவ நல்லா தான் படிச்சா, படிக்கிறா. ஒரு காலத்துல நல்லதான் படிச்சா. ஆனா இப்ப படிக்கிறாளா? கிட்டத்தட்ட வேற வேற விஷயங்கள்ல கவனம் போய் படிப்புல இவளுக்கு கவனமே இல்லாம போயிடுச்சே. என் பொண்ண திரும்பவும் நல்லா படிக்கிற பொண்ணா கொண்டு வரதுக்காக தான் இப்ப வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இதுல தேவையில்லாம நீ உள்ள நுழைஞ்சு மதுவுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல குட்டைய குழப்பி சந்தோஷப்பட்டுக்கலாம் நினைக்காத. வாய மூடிக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் புள்ளைக்கு எது சரியா ஒரு அம்மாவா அதைத்தான் நான் பண்ண போறேன். மதுவுக்கு நீதான் அம்மா அம்மான்னு சொல்றியே, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ சரியா படிக்கலன்னு இவ நல்லதுக்காக வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்றியே, அப்ப இதோ உன் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்ப்பியா? சேர்க்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் மாத்தினா இவங்க சரியா படிக்க மாட்டாங்க. அதோட அவங்க மன ரீதியா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு உனக்கும் தெரியும். ஆனா மதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவ சரியா படிக்க கூடாதுங்கிற நோக்கத்துலதான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னோட பிள்ளைங்களை பிரிச்சு பார்த்து அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துற கீழ்த்தரமான புத்தி உன்கிட்ட தாண்டி இருக்கு. நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், மது என்னோட பொண்ணுதான். நான் தான் அவளுக்கு அம்மா.
மது எங்க படிக்கிறாளோ அங்கதான் அரவிந்தும் நந்தினியும் படிக்கணுங்கிறதுல நான் எப்பவுமே உறுதியா இருப்பேன். இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இப்ப இவ்வளவு சேர்க்க போற ஸ்கூல்ல தான் அரவிந்தையும் நந்தினியும் சேர்க்க போறேன். இவங்களோட ஸ்கூல் டிசியும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அரவிந்தையும் நந்தினியையும் இவ ஸ்கூல் மாத்த மாட்டான்னு நினைச்சோம். ஆனா இவ அவங்களோட டிசியையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. நாம இத சொல்லி இவள லாக் பண்ணுவோன்னு தெரிஞ்சேதான் இப்படி பண்ணிருக்கா இந்த நல்லவ. இப்ப மதுவை தூண்டி விடுறதுக்கு வழி இல்லாம போச்சே. இங்க பார், உனக்கு என்ன பிடிக்கலனா என்கிட்ட நேரடியா மோது. என் பொண்ணு எனக்கு எதிரா திருப்பி மோதணும்னு நினைக்காத. இவ சின்ன பொண்ணு, இது படிக்க வேண்டிய வயசு. இவளை படிக்க விட உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக என்ன கெட்ட விளாக்காத. நான் எப்படி நீ எப்படின்னு மதுவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாத்தியா மது, அவ என்னெல்லாம் சொல்றான்னு? இவங்க எப்பவும் எமல அக்கறை இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாத சித்தி. இங்க பாருங்கம்மா, பூர்ணி சித்தி சொன்ன மாதிரி என்ன வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னா என்னால சரியா படிக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டு வித்யாவை பிரிஞ்சு என்னால இருக்கவும் முடியாது. இங்க பாரு மது, நீ வித்யா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வமே குறைஞ்சு போச்சு. நீ அவளை விட்டுட்டு போய் தனியா படிச்சாதான் உன்னால 10th பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீ சரியா படிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் பாவம் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பாதியிலேயே உன்னை இன்னொரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அது புரிஞ்சுக்கோ. நான் இதே ஸ்கூல்ல படிச்சாலும் நல்ல மார்க் தான் எடுப்பேன் ஆண்டி. ஆமா, கொஞ்ச நாளா நீ மார்க் எடுக்கிற லட்சணத்தை நாங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ அந்த வித்யாவோட சேர்ந்து படிக்க போறேன்னு அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ படிப்புல வீணா போனதே. இதுக்கு முன்னாடி நீ ஒரு பாடத்துல வாங்கின மார்க்கை தான் இப்ப மொத்த பாடத்திலயும் சேர்த்து வாங்கியிருக்க. சும்மா அடம் பிடிக்காம உங்க அம்மா சேர்த்து விடுற ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா படிக்கிறதுக்கு வழிய பாரு. என்னால இன்னும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோவப்படுறத விட்டுட்டு என்னோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. ஏமா, அந்த ஸ்கூல்ல என்ன நீ தனியாவா படிக்க போற? அதே ஸ்கூல்ல தான் உன் தம்பியும் தங்கச்சியும் படிக்க போறாங்க. இப்ப இந்த ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கும் போக போறீங்க. அவ்வளவுதானே?